Now going to see about introduction of Python. Python is a general purpose programming language, but C++ is a object oriented programming language. Python is a general purpose programming language created by Judo van Rossum. Who has created the Python? Judo van Rossum. From which place? CWI. CWI means one of the research center name that may be called as Centrum Viscount and Informatic, which is a national research institute for mathematics and computer science in Netherlands. It is a research center for mathematics and computer science which has been located in the country Netherlands. The language was released in the year 1991. 1991 தான் என்ன பண்ணாங்க, பைத்தானை ரிலீஸ் பண்ணாங்க. பைத்தான் காட் இட் நேம் ஃப்ரம், பைத்தானுங்கிற நேம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? பிபிசி காமெடி சீரியல் ஃப்ரம் 17th அப்படிங்கிற ஒன் ஆஃப் த காமெடி சீரியல்லேருந்து எடுத்தாங்க. அந்த சீரியலோட நேம் என்னென்னு பார்த்தோம்னா மான்டி பைத்தான் ஃப்ளையிங் சர்க்கஸ். இந்த சீரியலோட நேமில் பைத்தான்கிற வேர்டு வருது. அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணாங்க, பைத்தான்கிற நேமை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கு கிரியேட் பண்ணாங்க. பைத்தான் சப்போர்ட் போத் ப்ரொசீஜரல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்ரோச்சஸ். C++ எதுக்கு சப்போர்ட் பண்ணுது? ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்க்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுது. பட் ப்ரொசீஜரல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்ரோச் இந்த ரெண்டு பர்பஸ்க்காகவும் நமக்கு பைத்தான் சப்போர்ட் ஆகுது. Next, key features of Python. What are the key features? It is a general purpose programming language which has been used for both scientific and non-scientific programming. What is mean by scientific and non-scientific? Scientific means logical based thing. It like proofing. இப்போ ஒரு விஷயம் செய்யறோம்னா அது என்ன பண்ணணும், நம்ம ப்ரூஃப் பண்ணி காட்டணும். that may be called as a scientific. அதே நான்-scientific programmingனா ஏன்னா ட்ரஸ்ட் பேசிஸில் நடக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னது, நம்பிக்கையின் அடிப்படையில். புரியுதா? சயின்டிஃபிக் அண்ட் நான் சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங்கான மீனிங். நெக்ஸ்ட், இட் இஸ் எ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னா யார் வேணால் ஈஸியாக அதை கற்றுக்க முடியும். அது ஒரு ஈஸியான லாங்குவேஜ். நெக்ஸ்ட், ப்ரோக்ராம் written in Python are easily readable and understandable. பைத்தானை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண முடியும், ஈஸியாக நம்ம படிச்சுக்க முடியும், ரீட் பண்ணிக்க முடியும் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஈவன் நான் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ப்ரோக்ராமை பார்த்தா கூட என்ன பண்ணிக்க முடியும், ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், அதே நம்மளுடைய C++ல் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், int a = 5ன்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? பட் அதே பைத்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், a = 5ன்னு நம்ம கொடுத்தா போதும். ஓகேவா? Okay, next, பைத்தானோட வெர்ஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? பைத்தான் வெர்ஷன் ஸ்டார்ட் ஃப்ரம் 3.x. அப்போ வெர்ஷன் எங்கேருந்து இருக்குது, 3லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போது எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், 3.1.1, 3.1.2, நெக்ஸ்ட் 3.2.1, 3.3.3, இது மாதிரி வெர்ஷன் என்ன ஆகிட்டு இருக்கு, அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3.8.3 சம்திங் இதில் போயிட்டு இருக்குது. ஓகேவா? இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா IDLE மீன்ஸ் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட். It is one of the most important 1 mark question. Programming in Python. பைத்தானில் ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண முடியும்? ப்ரோக்ராம் வந்து நம்ம 2 வேஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தட் மே பி இன்ட்ராக்டிவ் மோட் அண்ட் ஸ்கிரிப்ட் மோட். இந்த 2 மெத்தடு வச்சு நம்ம என்ன பண்ணிக்க முடியும், பைத்தான் ப்ரோக்ராம்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இன் பைத்தான் ப்ரோக்ராம் கேன் பி ரிட்டர்ன் இன் 2 ways. How many ways we can create a Python program? 2 ways we can create a Python program. Okay. That may be interactive mode and script mode. Using this we can type our Python program. The interactive mode allows you to write a code in a Python command prompt. இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்ம ப்ரோக்ராம் இன்ட்ராக்டிவ் மோடில் நம்ம எப்படி டைப் பண்ண முடியும் ப்ரோக்ராம் வந்து Python command promptல. இந்த ஷிஃப்ட் ரைட் ஆப்ரேட்டர், இந்த 3 ஏரோ இருக்குல்ல, ஷிஃப்ட் ரைட் ஆப்ரேட்டர், இந்த ஏரோக்கான நேம் என்னென்னு பார்த்தோம்னா Python command promptன்னு சொல்லக்கூடிய திங். ஓகேவா?
இந்த இன்ட்ராக்டிவ் மோடை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்த்தோம்னா, ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நாம் கோடிங்காக கொடுத்து அதுக்கு சிங்கிள் அவுட்புட்டை மட்டும் நாம் எடுத்துக்க முடியும். ஓகேவா? தட் மே பி கால்ட் ஆஸ் அ இன்ட்ராக்டிவ் மோட். பட் இன் ஸ்கிரிப்டிங் மோட் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுடைய ப்ரோக்ராமை டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதில் என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சேவ் பண்ணும்போது என்ன நேமில் சேவ் ஆகும், ப்ரோக்ராமோட ஃபைலோட நேம் என்னவாக இருக்கும், யூசர் டிஃபைன் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச நேமை கொடுத்துக்க முடியும். பட் சேவ் பண்ணும்போது அதோட எக்ஸ்டென்ஷன் என்னவாக இருக்கணும், .py ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பைத்தான். அதையும் நம்ம C++ல என்ன நேமில் சேவ் பண்ணியிருந்தோம், ஃபைல் நேம் .cppன்னு சேவ் பண்ணியிருந்தோம். பட் இன் பைத்தான் ஃபைல் நேம் .py அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் நம்ம சேவ் பண்ணணும். பட் பைத்தானை பொறுத்த வரைக்கும் நீ என்ன பண்ண தேவையில்லை, எக்ஸ்டென்ஷன் கொடுக்க தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாகவே .py அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் எடுத்துக்கும். ஓகேவா? ஸ்கிரிப்ட் மோட் இஸ் யூஸ் டு கிரியேட் அண்ட் எடிட் பைத்தான் சோர்ஸ் ஃபைல். ஸ்கிரிப்ட் மோடை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய நோட் பேடில் நம்ம என்ன பண்ண முடியும், என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம், மிஸ்டேக் இருந்தால் நம்ம கரெக்ட் பண்ணிக்க முடியும். அது மாதிரி ஸ்கிரிப்ட் மோடில் நீ என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸ்கிரிப்ட் மோடில் மோர் தேன் ஒன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மேலே டைப் பண்ணிக்க முடியும். கெட் பண்ணக்கூடிய இன்புட் ஒன் ஆர் மோர் அவுட்புட்டுக்கு மேலே நம்ம என்ன பண்ணிக்க முடியும், கெட் பண்ணிக்க முடியும். பட் இன் இன்ட்ராக்டிவ் மோட் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் நம்ம கொடுத்துக்க முடியும். ஓகேவா? பட் அதே நீ மல்டிலைன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் இதில் கொடுக்க முடியும், ஸ்கிரிப்ட் மோடில் தான் நம்ம கொடுக்க முடியும். மேக்ஸிமம் நமக்கு யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே ஸ்கிரிப்ட் மோடு பேசிஸில் தான் நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஓகே, இன்ட்ராக்டிவ் மோட். Interactive mode, Python code can be directly typed and interrupted display the result immediately. ஆல்ரெடி நான் சொன்னோமா, இன்ட்ராக்டிவ் மோடில் என்ன பண்ண முடியும், நீ டைரெக்டாக உனக்கான ஸ்டேட்மெண்ட்டை, தட் மீன்ஸ் பைத்தான் கோடை டைப் பண்ணிட்டு அப்போவே வித்தின் அ செகண்டில் நம்ம என்ன பண்ணிக்க முடியும், ரிசல்ட்டை வந்து கெட் பண்ணிக்க முடியும். இல்லை டைப் பண்ணக்கூடிய ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ட்ரு கொடுத்தாவே அடுத்து உனக்கு என்ன ஆகும், அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆனதுன்னே அடுத்து அதுக்கான ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிரும். இன்ட்ராக்டிவ் மோட் கேன் ஆல்சோ பி யூஸ்ட் அஸ் அ சிம்பிள் கால்குலேட்டர். ஓகேவா? நமக்கு இதில் எப்படி ஒர்க் பண்ணலாம், சிம்பிள் கால்குலேட்டர் மாதிரி ஒர்க் பண்ணிக்க முடியும். 5 + 5 10, 5 - 5 0, 10 - 5 5. இது மாதிரி நம்ம டைரெக்டாக நம்மளுடைய கால்குலேஷன்ஸை நம்ம கெட் பண்ணிக்க முடியும். இன்வோக்கிங் பைத்தான் IDLE. எப்படி நம்ம IDLEயில் நம்மளுடைய பைத்தான் இன்வோக் பண்ணுறோம். த ஃபாலோயிங் கமாண்ட் கேன் பி யூஸ்டு டு இன்வோக் அ பைத்தான் IDE ஃப்ரம் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதை நம்ம எங்கே யூஸ் பண்ண முடியும், நம்மளுடைய விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் மட்டும்தான் நம்மளுடைய பைத்தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். எங்கேருந்து நம்மளுடைய பைத்தான் சாஃப்ட்வேர் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம் நம்மளுடைய பர்சனல் கம்ப்யூட்டரில். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஸ்டார்ட் பட்டன் எங்கே இருக்கும், பாட்டம் ஆஃப் த லெஃப்ட் ஸ்க்ரீனில் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணால் ஆல் த ப்ரோக்ராம் வரும். அதில் பைத்தான் 3.x, தட் மீன்ஸ் நம்ம வேர்ஷன் ஏதாவது மென்ஷன் பண்ணியிருந்தால் அதோட வேர்ஷன் வந்திருக்கும். பைத்தான் 3.3 something, அதர்வைஸ் 3.7.2. நெக்ஸ்ட் IDLE பைத்தான் அதனோட வெர்ஷன் வந்திருக்கும். IDLE கிளிக் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், கிளிக் பைத்தான் ஐக்கான் ஆன் த டெஸ்க்டாப் இஸ் அவைலபிள். அதாவது IDLE கிளிக் பண்ணால் நமக்கு பைத்தானோட விண்டோ நமக்கு ஓப்பன் ஆகும். சப்போஸ் எனக்கு இந்த ஸ்டார்ட் மெனு ஆல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போய் யூஸ் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னு என்ன பண்ணலாம், நம்ம பைத்தான் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போதே ஷார்ட்கட் ஐக்கானை நம்ம டெஸ்க்டாப்பில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த டைமில் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் அந்த பைத்தானோட ஷார்ட்கட் ஐக்கானை மட்டும் ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால் போதும், கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பைத்தான் ஓகே. நம்மளுடைய பைத்தானோட ஐக்கான் பார்த்துங்க, அந்த சிம்பிள் எப்படி இருக்குன்னு. ஓகே, இன்ட்ராக்டிவ் மோட். ஓகேவா? இந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடியது டைட்டில் பாரில் என்ன இருக்கும், நம்ம என்ன பைத்தான் வெர்ஷன் யூஸ் பண்ணுறோமோ அந்த வெர்ஷனோட டீட்டெயில்ஸ் இருக்கும். தென் ரைட் சைட் ஆஃப் த டைட்டில் பாரில் என்ன இருக்கும், 3 buttons. What are the buttons? Minimize, maximize and close button. Next, menu bar. There are different types of menus like file, edit, debug, help. ஓகேவா? ஒரு மெனுக்கு கீழே என்ன இருக்கும், சப் மெனுஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைலை கிளிக் பண்ண என்ன இருக்குது, ஓப்பன், நியூ, சேவ் as, எக்ஸிட், பிரிண்ட். இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். பைத்தான் ப்ராம்ப்ட், இந்த சிம்பிளை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது 1 மார்க்கில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய திங். ஓகேவா? ப்ராம்ப்ட் ஆர் பைத்தான் ப்ராம்ப்ட் எப்படி வேணால் சொல்லிக்க முடியும். இந்த
arrow mark நமக்கு என்ன சொல்லுது, it is ready to accept the instruction from the user நீ என்ன கொடுத்தாலும் இந்த ப்ராம்ப்ட்டுக்கு அடுத்து தான் எல்லாமே எடுத்துக்கும். therefore the prompt on the screen means IDLE. அந்த ப்ராம்ப்ட்டுக்கான நேம் என்னன்னு சொல்லுவோம், IDLEன்னு சொல்லுவோம். இட்ஸ் ஒர்க் இன் இன்ட்ராக்டிவ் மோட். ஐடியல்லி மெயினாக நமக்கு எங்கே ஒர்க் ஆகும், இன்ட்ராக்டிவ் மோடில் மட்டும்தான் நமக்கு ஒர்க் ஆகும். நவ் லெட் அஸ் ட்ரை a simple calculator by using a simple mathematical expression. எக்ஸாம்பிள் பாருங்கள், என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு, சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. நம்ம அந்த 3 ஏரோ பட்டன் இருக்குது, அந்த ஏரோக்கான நேம் என்னது, டெல்மி, அந்த ஏரோ பட்டனுக்கான நேம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இட் இஸ் பைத்தான் ப்ராம்ப்ட். இந்த ஏரோக்கான நேம் என்னது, பைத்தான் ப்ராம்ப்ட்னு சொல்லக்கூடிய திங். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன பண்ணுறோம், யூசர்ட்டிருந்து சம் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கெட் பண்ணுறது பைத்தான். என்னது 5 + 10. 5 + 10ங்கிறது என்னது, சிம்பிள் கால்குலேஷன். அப்போது 5 + 10 என்ன கிடைக்கும், 15. நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் என்னது 15 சொல்லி நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்தது கீழே இன்னொன்று ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. என்ன சொல்லிக்கிறாங்க, 5 + 50 + 50 × 10ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. இதில் என்ன இருக்குமா, எவாலுவேஷனாக கொடுத்துருக்குறாங்க. எப்படி இது எவாலுவேஷனுங்கிறோம், டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் வந்து நமக்கு மிங்கிள் ஆகி வந்திருக்கு. தட் மேபி கால்ட் அஸ் எவாலுவேஷன் சொல்லக்கூடிய திங். அப்போ உங்களுக்கு இதில் எப்படி கால்குலேட் ஆகும், 5 + 50 × 10. ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டர் வந்து எதுக்கு ப்ரிஃபரபுளாக இருக்கும், ஹை ப்ரியாரிட்டி ஆப்ரேட்டர். ஹை ப்ரியாரிட்டி எப்படி இருக்கும், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன் சப்ராக்ஷன். அப்போது 50 × 10 என்ன கிடைக்கும், 500. நெக்ஸ்ட் +5 கொடுத்தா என்ன ஆகும், 505. இது நமக்கு சொல்யூஷனாக நமக்கு கிடைக்கும். ஓகே. நெக்ஸ்ட் 5 × 2ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. டபுள் ஜஸ்ட் சிங்கிள் ஸ்டார் மட்டும் கொடுத்தா தட் மே பி கால்ட் அஸ் மல்டிப்ளிகேஷன். அதே டபுள் ஸ்டார் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், தட் மே பி கால்ட் அஸ் அ பவர் வேல்யூ. ஓகேவா. வாட் இஸ் தட், பவர் வேல்யூ. எப்படி பவர் வேல்யூங்கிறோம், 5 to the power 2. 5 to the power என்னது, 5 × 5 25. ஓகேவா. இதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இதே ஆப்ரேட்டர்ஸ் வரும்போது ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, அதில் 1 by 1 நாம் பார்ப்போம். இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்கலுக்கு நமக்கு கொடுத்துக்கிறாங்க, ஜஸ்ட் அதை வியூ பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸாம்பிள், பிரிண்ட்டுங்கிறது என்னது, ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன். எப்போவுமே ஒரு நேம் கொடுத்துட்டு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் ஃபைனலாக ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து அதுக்கு பேர் என்னது, ஃபங்க்ஷன். அப்போ பிரிண்ட்டுங்கிறது என்னது, ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன். இட் இஸ் யூஸ்டு டு டிஸ்பிளே த அவுட்புட். ஓகேவா. அப்போ வித்தின் டபுள் கோட்ஸ்க்கு நம்ம என்ன கொடுத்தாலும் என்ன கிடைக்கும், அது அப்படியே வரும். ஓகேவா. பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்களா. இப்போ நமக்கு என்ன ஆகுது, பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் பிரிண்ட் ஃபங்க்ஷனில் என்ன இருக்கோ அது அப்படியே நமக்கு அவுட்புட்டாக கிடச்சிருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் x = 10ன்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா. என்ன கொடுத்துக்கிறாங்க, x = 10. நெக்ஸ்ட் y = 20. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், z = x + y. அப்போ எக்ஸில் என்ன இருக்குது, 10 இருக்குது, yயில் என்ன இருக்குது, 20 இருக்குது. அப்போ 10 + 20 30. அது எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு, ஜெட்டுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கு. பட் பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண தேவையில்லை, டேட்டா டைப் கொடுக்க தேவையில்லை. ஸோ இங்கே டேரெக்டாக என்ன பண்ணிட்டாங்க, x = 10ன்னு சொல்லிட்டாங்க. இது டேட்டா டைப்பு எதுவுமே மென்ஷன் பண்ண தேவையில்லை. அப்போது இங்கே டேட்டா டைப் இல்லாதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்டீஜர், ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங், உனக்கு என்ன வேணுமோ அந்த இன்புட்டை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். பட் நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த இன்புட் வந்து அந்த பர்டிகுலர் வேரியபிளில் நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணுறாங்க, பிரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க. பிரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணிக்கிறாங்க, வித்தின் டபுள் கோட்ஸில் இந்த சம்முன்னு கொடுத்துட்டாங்க. வித்தின் த டபுள் கோட்ஸ் என்ன கொடுத்தாலும் அது எப்படி வரும், ஆஸ் இட் இஸ் நமக்கு அப்படியே நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா. ஸ்ட்ரிங் இஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் என்க்ளோஸ்டு பிட்வீன் டபுள் கோட்ஸ். இந்த டெஃபினேஷன் ஆல்ரெடி நம்ம இதில் பார்த்துக்கிறோம், C++ல் பார்த்துக்கிறோம். ஸ்ட்ரிங்குக்கு சேம் அதே இதுதான் இங்கே அக்சஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு கமா இசட். ஓகேவா. ஜெட்டுங்கும் போது உனக்கு என்ன ஆகும், ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறோம். ஜெட்டுங்கிறதுல என்ன இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிருக்கு, x + y. அப்போ 30. அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே வரும். ஓகேவா. அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்மளுடைய வேரியபிள் அண்ட் ஸ்ட்ரிங்ஸை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கமா ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். Comma is an operator. Do you understand the interactive mode? Interactive mode என்ன பண்ணுவோம், டைரெக்டாக IDLE ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கான அவுட்புட்டை அங்கேயே நம்ம கெட் பண்ணிக்குவோம். மோர் தேன் ஒன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, கெட் பண்ண முடியாது. ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்தது
என்னென்னது நம்மளுடைய அங்கே கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தான் நம்மளுடைய விண்டோ, தட் மீன்ஸ் பைத்தான் விண்டோக்குள்ளே கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஜஸ்ட் என்ன பண்ணுறாங்க, பிரிண்டில் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அவுட்புட்டாக கிடச்சிருக்கு. ஓகேவா? இது நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன, எக்ஸுங்கிறதுல 10ங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறோம். அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் 20ங்கிற வேல்யூவை வந்து ஒய்ல ஸ்டோர் பண்ணுறோம். ஜெட்டில் என்ன பண்ணுறோம், ஒன் ஆஃப் த கால்குலேஷன் கொடுத்துருக்குறோம் எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ எக்ஸில் ஆல்ரெடி ஒரு வேல்யூ கொடுத்துருக்குறோம், ஒய்யில் ஆல்ரெடி ஒரு வேல்யூ கொடுத்துருக்குறோம். ஆட்டோமேட்டிக்காக அக்செப்ட் பண்ணிவிட்டு ஜெட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். எப்போ நாம் ஜெட்டை வந்து அவுட்புட் ஸ்டேட்மெண்ட், தட் மீன்ஸ் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கால் பண்ணுறோமோ அப்போ வரும். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ஏதாவது சம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் வேல்யூஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும், வேரியபிள் அந்த ஸ்ட்ரிங் நேமை நம்ம செப்பரேட் பண்ணி காட்டணும். அதை செப்பரேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், கமா ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட் மோட் ப்ரோக்ராமிங். ஸ்கிரிப்ட் மோட் ப்ரோக்ராமிங் என்னது ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. நம்மகிட்ட மொத்தமாக 2 மோட்ஸ் இருக்குது. இன்ட்ராக்டிவ் மோட் அது என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ பார்க்கக்கூடியது ஸ்கிரிப்டிங் மோட். அதாவது மோர் தேன் 1 ஸ்டேட்மெண்ட்டுக்கு மேலே நம்ம கோடிங்காக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்கிரிப்ட் மோடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கிரிப்ட் இஸ் எ டெக்ஸ்ட் ஃபைல் கண்டெய்னிங் பைத்தான் ஸ்டேட்மெண்ட். அப்போது ஸ்கிரிப்ட்டுங்கிறது என்னது, டெக்ஸ்ட் ஃபைலாக தான் இருக்கும். இதில் நம்மளுடைய ப்ரோக்ராமிங் பைத்தான் ப்ரோக்ராமிங்கோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். எல்லாமே டெக்ஸ்ட் பேஸ் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கிரிப்ட் வேல்யூஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீயூசபிள் பண்ணிக்கலாம். தட் மே பி கால்ட் அஸ் எ ரீயூசபிள் கோட். இப்போ நான் இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணிட்டேன் 5 லைன்ஸ். நெக்ஸ்ட் டே வந்து இன்னொரு 3 லைன்ஸ் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டே வந்து இன்னொரு 10 லைன்ஸ் ஆட் பண்ணுறேன். அப்போது நான் என்ன பண்ணிக்க முடியும், ரீயூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை அந்த நான் டைப் பண்ணக்கூடிய 5 லைன்ஸ் கோடிங்லேயே மிஸ்டேக் இருக்குது, அடுத்த நாள் வந்து நான் என்ன பண்ணிக்கலாம், சம் கரெக்ஷன்ஸ் வந்து நான் மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஒன் த ஸ்கிரிப்ட் இஸ் கிரியேட்டட் இட் கேன் பி எக்ஸிக்யூட்டட் அகைன் அண்ட் அகைன் வித்தவுட் ரீடைப்பிங். இப்போ நான் ஒரு டைம் ஒரு ஸ்கிரிப்டில் வந்து நான் எனக்கு தேவையான கோடிங்கை டைப் பண்ணிட்டேன். ஓகேவா? நீ என்ன பண்ணிக்கலாம், கண்டினியூவாக அகைன் அண்ட் அகைனாக நீ என்ன பண்ணிக்கலாம், எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கான அவுட்புட்டை எடுத்துக்க முடியும். பட் என்ன பண்ண தேவையில்லை, ரீடைப் பண்ண தேவையில்லை. பட் அதே இன்ட்ராக்டிவ் மோடாக இருந்ததுன்னா நீ என்ன பண்ணுற, 5 + 5 கொடுத்தா 10 கிடைக்கும். ஓகேவா? சப்போஸ் அந்த ப்ராம்ப்டை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க, அடுத்த நாள் ஒரு 10 மினிட்ஸில் திரும்ப ஓப்பன் பண்ணால் என்ன பண்ண முடியாது, அந்த 5 + 5 வந்து அதில் ஸ்டோர் ஆகிருக்காது. நம்ம திரும்ப நமக்கு தேவையான வேல்யூ தான் கொடுக்க முடியும். பட் ஸ்கிரிப்ட் மோடை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிக்க முடியும், நம்ம டைப் பண்ணக்கூடிய கோடிங்கை ரீயூசபிள் பண்ணிக்க முடியும் வித்தவுட் ரீடைப்பிங். த ஸ்கிரிப்ட் ஆர் எடிட்டபிள். ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண முடியும், எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் கிரியேட்டிங் அ ஸ்கிரிப்ட் இன் பைத்தானில் நம்ம எப்படி ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ண முடியும், இப்போ நம்மளுடைய நார்மல் ஐடிஎல்இ ஓப்பன் பண்ணால் ஃப்ரண்ட் பேஜ் விண்டோ வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். ஓகேவா? எந்த விண்டோ இருக்கும், நமக்கு